பொண்ணுனாலேயோ பொருள்னாலேயோ அவர்கள் மன நிம்மதி அடைவது கிடையாது. உறவுகள்னால தனுசு ராசிக்காரர்கள் பெரிய மன நிம்மதி அடைவது கிடையாது. தனிமையால் தனுசு ராசிக்காரர்கள் பல நேரங்களில் மன நிம்மதி அடைவாங்க. அப்படி தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை அவங்க மனசுக்குள்ள ஒரு விஷயம் தப்புன்னு பட்டோன்னே கடுகு மாதிரி வெடிக்கிறது. இதை ஒரு நாளாவது டெம்பரேச்சரை கொஞ்சம் தனுசு ராசிக்காரர் ஆந்தி வேலை யோசிச்சு சில விஷயங்களை சொதப்பக்கூடிய ஒரு ராசியும் தனுசு ராசி தான். வியாழக்கிழமை குரு வழிபாடு தனுசு ராசிக்காரர்களுக்கு வியாழந்தோறும் செய்யக்கூடிய வழிபாடு. குருவினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் குருவினுடைய பார்வையும் தனுசுக்கு இருந்தால் அவங்கள வாழ்நாளில் எப்பேற்பட்ட துன்பங்கள் எவ்வளவு பிளான் பண்ணி ஒருத்தர் கெடுக்கணும்னு நினைச்சாலும் அந்த ஆசிரமங்களிலே விடுதிகளிலே தங்கி படிக்கக்கூடிய குழந்தைகள், தாய் தந்தையர்கள் ஆதரவு அற்ற குழந்தைகளுக்கு இவங்க போய் பார்த்து அவங்களுக்கு உதவிகள் செய்தாங்கன்னா தனுசுக்கு இருந்தாலும் கூட தனுசிற்கு பணக்கடனை விட மனக்கடன் அதிகமாக இருக்கும். இதை செய்யலையே, அவங்களுக்கு இதை கொடுத்தோம், வாக்குறுதி கொடுத்தோம், பண்ண முடியலையே. திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல பெயர் புகழ் பணம் சம்பாத்தியம்னு இருக்கும். திடீர்னு இருக்கிறன்னு தெரியாமல் போகிற மாதிரி ஆகிடும். திடீர்னு நல்ல ஒரு எங்கே இருக்காங்கன்னே தெரியாத மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு உயரத்துக்கு வருவாங்க. செல்வத்தை ஈர்க்கும் எளிய பரிகாரங்கள் தனுசு. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் நம்ம வீட்டில் இருந்தபடியே செலவே இல்லாமல் எளிமையான வகையில் பரிகாரங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள்கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க குருவே துணை. தனுசு ராசிக்காரர்கள் இவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க சார்? இதுலேருந்து நிவர்த்தி பெறுவதற்கான பரிகாரங்கள் சொல்லுங்கள். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க குரு பகவானுடைய அருளை பூரணமாக பெற்ற ராசி. குரு பகவானுடைய ஆட்சி வீடுன்னு சொல்கிறாங்க. குருவோட வீடாக இருக்கும்போது என்ன எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகணும்ல. குரு பார்த்தாலே தோஷம் நிவர்த்தின்னு சொல்கிறாங்களே. அப்படின்னா குரு பகவான் ராசிநாதனாக வந்ததுனால மட்டுமே தனுசுக்கு நன்மைகளை தரணுங்கிற அவசியம் இல்லை. அவர் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து நிறைய ஏற்ற இறக்கங்களையும் தனுசு ராசிக்காரவங்க வாழ்நாளில் சந்திப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல பெயர் புகழ் பணம் சம்பாத்தியம்னு இருக்கும். திடீர்னு இருக்கிறன்னு தெரியாமல் போகிற மாதிரி ஆகிடும். திடீர்னு நல்ல ஒரு எங்கே இருக்காங்கன்னே தெரியாத மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு உயரத்துக்கு வருவாங்க. சகட யோகங்கள்லாம் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சந்திர பகவானுக்கு குரு பகவான் 6-8-12ன்னு சொல்கிறாங்கல்ல, குருவுக்கு சந்திரன் 6-8-12ன்னு சொல்கிறாங்களே, இந்த அமைப்புகள்லாம் இருக்கும்போது இவருடைய வாழ்க்கையில் அப் டவுன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நிலைத்த புகழோ ஒரு நிலைத்த செல்வமோ இவங்களால தக்க வைக்க முடியாமல் தடுமாற்றங்கள் வரலாம். இவங்க ஒரு பிளான் போடுவாங்க, அது ஒரு பிளானில் போய் நிற்கும். நிறைய தனுசு ராசி நண்பர்கள் சொல்லது உண்டு, போட்ட பிளானை சக்ஸஸ் பண்ணிட்டு அடுத்த பிளானுக்கு போங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்தி வேலை யோசிச்சு சில விஷயங்களை சொதப்பக்கூடிய ஒரு ராசியும் தனுசு ராசி தான். அதனால நம்மளுடைய திட்டங்கள் சரியாக நிறைவேறணும்னு சொன்னால் நம்மளுடைய கட்டங்களில் கிரகமான அமைப்புகள் சரியாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நிறைவேறும். அப்படி இல்லாத பட்சத்தில் தான் நம்ம என்ன நினைக்கிறோம், இறை வழிபாடுகளை செய்து அந்த கிரகங்களுடைய நல்ல ஆற்றல்களை வாங்கிக்கலாம், அதனுடைய தோஷங்களை போக்கிக்கலாம்னு சொல்கிறோம். அதற்காக யாகங்கள் பண்ணுவதோ நிறைய பணத்தை செலவு பண்ணி பெரிய கல்வெட்டில் தன்னுடைய பேரை பதிச்சுக்கிறதோ, நான் இதெல்லாம் பண்ணினா தான் எனக்கு சக்ஸஸ் ஆகுங்கிறதோ கிடையாது. நம்ம வாழ்வியலோடு சம்மந்தப்பட்ட சில தான தர்ம முறைகளை சரியாக செய்தோம் என்றாலே, அதை குறிப்பிட்ட நாட்களில் செஞ்சோம்னாலே மன நிம்மதி மட்டும் இல்லைங்க, பொருள் நிம்மதியும் வரும், இறைவனுடைய அருளும் பூரணமாக வரும். தனுசு குருவினுடைய அருள் பெற்ற ராசிங்கிறதுனால புண்ணிய பிறப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த குருவே அருளை கொடுப்பதனால நிறைய புண்ணியத்தை கூட்டிக்கங்க. ஏன்னா காலச்சக்கரத்தினுடைய மேஷத்தினுடைய முதல் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தான தர்மத்தினுடைய புண்ணிய ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த புண்ணியத்தை வழங்கக்கூடிய வழிபாடு அப்படின்னா என்ன வழிபாடு சார்? எல்லா வழிபாடும் தான். சிவ வழிபாடு, இறை வழிபாடு, செய்யக்கூடிய காரியங்கள்னு சொல்லுவோம். ஆனால் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்குரிய தெய்வமான தட்சிணாமூர்த்தி, நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குருவையும் யோக நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியையும் இவங்க வியாழக்கிழமைகளில் வழிபாடு பண்ணணும். எல்லாம் கொண்டகடலை மாலை போட்டு மஞ்சள் துண்டு வஸ்திரம் சாற்றி முல்லைப்பூ வைத்து வழிபாடு செய்வாங்க. தனுசு ராசிக்காரர்கள் வியாழக்கிழமைகளில் குருவினுடைய சன்னதியில் ஒரு முல்லைப்பூவாது சமர்ப்பித்து அவருக்கு 2 தீபங்கள் ஏற்றி, நெய் தீபங்கள் ஏற்றி அந்த தட்சிணாமூர்த்தியினுடைய மந்திரத்தை சொல்லி சந்தனம் அவர் பாதத்தில் சமர்ப்பித்து அந்த சந்தனத்தை எடுத்துகிட்டு வந்து நெற்றி திலகமாக வைத்து போகிற காரியங்களுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா குருவினுடைய அருள் அவர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வியாழக்கிழமை குரு வழிபாடு தனுசு ராசிக்காரர்களுக்கு வியாழந்தோறும் செய்யக்கூடிய வழிபாடு, வாரந்தோறும் வரக்கூடிய அந்த வழிபாடு அவர்களுடைய ஆயுள் முழுவதும் அனுகூலத்தை கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்கள்னா என்ன சார்?
தனுசு ராசிக்கு பொறுத்தவரையும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் இடம் வரும், செவ்வாய் பகவான். பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் வரும் 9ஆம் இடம். ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் குழந்தைகளுடைய அம்சம். அவருக்கு தனகாரகன் என்று சொன்னாலும் கூட குரு நல்லா இருந்தால் தான் புத்திர பாக்கியங்கள் சிறப்பாக இருக்கும். அந்த புத்திரருடைய வளர்ச்சி உங்களுக்கு நல்லா இருக்கும். அவங்களுடைய ஆயுள், அவங்களுடைய தேக ஆரோக்கியம், குறைபாடு இல்லாத உடம்பு, இதெல்லாம் உங்கள் குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தனுசு ராசிக்காரர்கள் குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்வது. ஏன்னா குருவே வித்தையை போதிக்கிறதா. அந்த குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய கல்வி உதவி தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக அந்த ராசிக்கு சொல்லப்படுது. அப்போ குழந்தைகள் சொன்னால் அக்கா பிள்ளை, என்னுடைய சொந்த பிள்ளை, அண்ணன் பிள்ளை, தங்கச்சி பிள்ளைன்னு அந்த இடத்துல உரிமை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் இருக்காது, இருக்கக்கூடாது. ஆசிரமங்களிலே இருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த ஆசிரமங்களிலே விடுதிகளிலே தங்கி படிக்கக்கூடிய குழந்தைகள், தாய் தந்தையர்கள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இவங்க போய் பார்த்து அவங்களுக்கு உதவிகள் செய்தாங்கன்னா தனுசுக்கு அந்த பூர்வமான பாக்கியம்ங்கிறது சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது புண்ணியத்துக்காக மட்டும் இல்லைங்க, மனநிறைவுக்காகவும் தனுசு ராசிக்காரர்கள் கடைபிடிக்கும் பொழுது மன அழுத்தத்திலேருந்து விடுபடுவாங்க, எதிர்வினைகளில் இருந்து நிச்சயமாக தப்பிப்பாங்க. பெரிய பிரச்சனைகள் வந்தால் கூட அவங்களுக்கு கதிரவனை கண்ட பனிபோல் விலகக்கூடிய ஒரு அமைப்பு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னா யாருடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு கிடைக்கும்? தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கிய கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் தந்தையினுடைய ஆசீர்வாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியாக சந்திர பகவான் இருந்தால் ராசி மேல அப்படி குரு பகவானுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிற தாயினுடைய ஆசீர்வாதம். இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ஆசிரியர்னு சொல்லக்கூடிய, குருன்னு சொல்லக்கூடிய, உங்களுக்கு கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, அறிவை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, முதல்ல நீங்கள் பிறந்த உடனே உங்கள் கையை பிடிச்சி நடக்க சொல்லக்கூடிய, நடக்க கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த தந்தையினுடைய ஆசீர்வாதங்கிறது சரி. அந்த தந்தையினிடத்தினுடைய ஆசீர்வாதங்கிறது தனுசுக்கு இருந்தால் வாழ்நாளில் அவங்கள யாருனாலையும் அசைக்க முடியாது. குருவினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் குருவினுடைய பார்வையும் தனுசுக்கு இருந்தால் அவங்கள வாழ்நாளில் எப்பேற்பட்ட துன்பங்கள், எவ்வளவு பிளான் பண்ணி ஒருத்தருக்கு எடுக்கணும்னு நினைச்சாலும் குருவினுடைய அருளால் தனுசு ராசிக்காரவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. குருவினுடைய ஆசீர்வாதம் தான் தனுசுக்கு இப்பிறவியில் இல்லைங்க, எப்பிறவிலும் தேவையான ஆசீர்வாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கணும், அதே மாதிரி மன அமைதி கிடைக்கணும் சார், இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க. தனுசு ராசிக்காரர்கள் பயணங்களை அதிகமாக விரும்பக்கூடிய ராசி. பொண்ணுனாலேயோ பொருள்னாலேயோ அவர்கள் மன நிம்மதி அடைவது கிடையாது. உறவுகள்னால தனுசு ராசிக்காரர்கள் பெரிய மன நிம்மதி அடைவது கிடையாது. தனிமையால் தனுசு ராசிக்காரர்கள் பல நேரங்களில் மன நிம்மதி அடைவாங்க. அந்த தனிமைங்கிறது இறைவனுடைய அருள் ஆலயத்தில் இருந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பு. சித்தர்களுடைய ஆலயத்தில் தனுசு ராசிக்காரங்க சித்தர்களுடைய ஜீவ சமாதியில் பௌர்ணமி காலத்தில் போய் அற்புதமாக உட்கார்ந்து ஒரு தீபம் ஏற்றிட்டு மானசீகமாக அந்த ஞானியை வழிபாடு செய்யும் பொழுது, அவருடைய ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது தனுசுக்கு மன அமைதி அந்த மாதம் முழுவதும் கண்டிப்பாக கிடைக்கும். ஒவ்வொரு தனுசு ராசிக்காரங்களும் பௌர்ணமி அன்று தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போய் வழிபாடு செய்தால் கண்டிப்பாக மன நிம்மதி கிடைக்கும். யார் போனாலுமே சித்தர்களுடைய அனுஷ்டானத்தில் மன நிம்மதி கிடைக்குங்க. தனுசு குருவோட ராசியாக இருக்கிறதுனால அவர்களுக்கு ஞானகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேது பகவானுடைய பூரணமான அருள், அவருடைய 3 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் சொல்லக்கூடிய மூல நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும் தனுசுக்குள்ள இருக்கிற ஞானிகளை குறிப்பதனால ஞானிகளுடைய வழிபாடு தனுசுக்கு அமைதியை கண்டிப்பா கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்கள் இந்த விரதத்தை கடைபிடிச்சாங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னா எந்த விரதம் சார்? விரதங்கள்ல பல வகை உண்டு. தெய்வீகமாக நம்ம செய்யக்கூடிய, தெய்வத்திற்கு உபாசனை இருக்கக்கூடிய விரத முறைகள்னு சொல்றோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய குணத்திற்கு ஒத்த மாதிரி சில முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது, அது ஒரு விரதமாக எடுத்துக்கும் போது, ஒரு சபதமாக கூட எடுத்துக்கும் போது நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வருது. அப்படி தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை அவங்க மனசுக்குள்ள ஒரு விஷயம் தப்புன்னு பட்டோன்னே கடுகு மாதிரி வெடிக்கிறது. இதை ஒரு நாளாவது டெம்பரேச்சரை கொஞ்சம் தனுசு ராசிக்காரங்க குறைச்சிக்கணும். யாரோ எப்படியோ போ அப்படிங்கிற மனநிலைக்கு தனுசு ராசிக்காரர்கள் வரணும். இவர்கள் வெடித்து இவர்கள் பேசி மனசில் பட்டதை பட்டுன்னு சொல்கிறதுனால பல்வேறு பிரச்சனைகளில் தனுசு ராசிக்காரங்க சிக்கிக்கிறவங்க. மனசில் என்னதான் பட்டாலும் பட்டுட்டு வரட்டுமே அப்படின்னு தனுசு ராசிக்காரங்கள் அமைதியாக இருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் பட்டு போகாமல் இருப்பாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தீராத கடன் பிரச்சனை இருக்கும்ல சார், இந்த கடன் தீர்றதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் 6க்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய தசை நடக்கும் காலங்களில் அல்லது புத்தி நடக்கும் காலங்களில் அவர்களுடைய கடன் பிரச்சனையில் வருவாங்க. மூலத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன வயசுலேயே சுக்கிரதிசை முடிஞ்சிடும். பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு இளமையிலேயே சுக்கிரதிசை முடிஞ்சு போயிடும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர மகாதிசை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவர்களுக்கு கடன் பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற புத்திகள் நடக்கும் இல்லையா, சுக்கிர பகவானுடைய புத்தி நடக்கும் இல்லையா, அல்லது 6ஆம் இடத்திலிருந்து கிரகங்களுடைய தசாபலன்கள் நடக்கும் இல்லையா, அப்போ போய் தீராத கடன் பிரச்சனையில் போய் சிக்கிக்கிடுவாங்க. அப்போ 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னன்னு தெரியாமல் அதற்குரிய தான தர்ம வழிபாடுகளை நீங்கள் செய்ய முடியாது. இருந்தாலும் கூட தனுசு
தனுசிற்கு பணக்கடனை விட மனக்கடன் அதிகமாக இருக்கும். இதை செய்யலையே, அவங்களுக்கு இதை கொடுத்தோம், வாக்குறுதி கொடுத்தோம், பண்ண முடியலையே அப்படிங்கிற மனச்சுமை அதிகமாக இருக்கும். அந்த மனசுமை நீங்கி பணசுமையும் உங்களுக்கு குறையணும்னு சொன்னால் 9 பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவானுடைய அம்சத்தை காலையில் நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும். சூரிய நமஸ்காரம் தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக செய்யணும். இது அக்னி ராசி, அக்னி கிரகமான சூரிய பகவானுடைய அம்சமும் அருளும் இவர்களுக்கு இருந்தால் கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறையும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு முறையாவது குமரி கடல் சங்கமத்தில் நின்று அந்த சூரிய உதயத்தை பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உதயம் வரும். அந்த கன்னியாகுமரி அம்மனுடைய அந்த கண்ணையும் அந்த மூக்குத்தியையும் பார்த்துட்டு வந்தால் தனுசுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றத்தில் கண்டிப்பாக வரும். தனுசு ராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திப்பாங்க, இதை நிவர்த்தி பெறுவதற்கு பரிகாரங்கள் எளிமையாகவே சொல்லியிருக்கீங்க சார். பல 100 பரிகாரங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ச்சியாக நம்ம பேசலாம் சார். மிக்க நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, இந்த பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி பெறுவதற்கு எளிமையான பரிகாரங்களை இந்த எபிசோடில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள், பல 100 பரிகாரங்கள் பேச வேண்டியிருக்கு. இது எல்லாமே உங்களோட யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததற்கு மிக்க நன்றி.